10th வித் ஐடிஐ முடிச்சவங்க, டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, பிஇ பண்ணவங்க இதுக்கு எலிஜிபிள். மொத்தமா 655 வேக்கன்சி இருக்கு. இட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தான். ஏன்னா, அவ்ளோ லாங்லேருந்து வேற யாரும் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வேக்கன்சிய பொறுத்தவரை முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு பார்ட்டிசிபென்ட் எலிஜிபிள் தான். ஃபீஸ் எதுவும் கிடையாது. எந்த எக்ஸாமும் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 25/2/2025 தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் போத் மெயில் அண்ட் ஃபீமேல் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அப்படியே ஃபாலோவுக்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணி ஃபர்தர் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த மின்சாரத்துறை வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் சப்ளைல எங்கேருந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட் தான் வரும். இந்த பவர் பிளான்ட்ல பாய்லர் மேனுஃபேக்சரிங், பைப் மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாமே பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். பிஹெச்இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஹெச்இஎல் வந்து கிட்டத்தட்ட மின்சாரத்துறைக்கு நெருக்கமான ஒரு கம்பெனி தான். ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் டெவலப்மென்ட் சென்டர்ல இந்த வருஷம் பேட்ச் 2க்கான கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப், அப்புறம் ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ 655 வேகன்சி இருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 26/2/2025 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே. 3 நோட்டிஃபிகேஷன் காப்பி இருக்கும். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப். இதுல மெக்கானிக்கல், சிவில், அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு சேர்த்து 125 வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க 12th முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல பிடெக் மெக்கானிக்கல், இல்லனா நீங்க பிஇ சிவில் இல்ல பிடெக் சிவில். அசிஸ்டன்ட் ஹெச்ஆர்ல 12th முடிச்சுட்டு பிஏ பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் இன் ஆர்ட்ஸ் பிஏ பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளார இருக்கணும். 1/2/2025 படி. ஆஸ் யூசுவல் ரிலாக்சேஷன் ஃபார் ஓபிசி, என்சிஎலுக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் உண்டு. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, பேசிக் மார்க்கா ஃபார் அன்ரிசர்வ்டு ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 60% மேல மார்க் எடுத்திருக்கணும். இருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். அது கம்மியா இருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% மேல மார்க் அப்படிங்கிறது எடுக்கணும். அண்ட் குறிப்பா உங்க பாஸ்ட் அவுட் 2020, 21, 22, 23, 24 இதுக்குள்ளார இருந்து இதுக்கு பிஃபோரா நீங்க எங்கேயுமே அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணல அப்படின்னா மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு பிஃபோர் நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங், அப்புறம் பார்ட் டைமா பண்ணவங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணவங்க, சாண்ட்விச் கோர்ஸ் பண்ணவங்க யாருமே இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அது மாதிரி தான் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். செலக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்க மார்க்கை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதிகமா மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதில் குவாலிஃபை ஆக முடியும். ஹையர் மார்க்கும் ஏஜை பொறுத்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஸ்டைஃபன் தான் தருவாங்க. சேலரி தர மாட்டாங்க. ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1 இயர் வரைக்கும் பிஹெச்ஏல ஒர்க் பண்ணலாம். அதற்கான ஸ்டைஃபன் வந்து பர் மந்த்துக்கு 9000 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க பிஹெச்ஏல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா பிஹெச்ஏல பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து ஜென்ரலாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, உங்களோட 12th பிளஸ் டிகிரி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி nats.education.government.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 12 இல்லை 16 டிஜிட் லாங் யூனிக்யூ ஸ்டூடெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பெல்லோட திருச்சி போர்ட்டலே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10வது மார்க் ஷீட், கன்சால்டட் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக் நீங்கள் எடுத்து அனுப்பணும். அப்போ நீங்கள் நேட்ஸில் என்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ நீங்கள் எல்லாமே பிஹெச்எல் வெப்சைட்டில் தரணும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், டெக்னீஷியனுக்கும் சரி, ட்ரேட் அப்ரண்டிஸ் சரி, இது எல்லாமே காமன் ப்ரொசீஜர் தான். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் இவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலும் தெரியும். பிஹெச்எல் போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாக்கி எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போது வந்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப்பில் 100 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, சிவில், இசிஇ எல்லாமே டிப்ளமோ பண்ணியிருக்கணும். டிப்ளமோ பண்ணவங்க நீங்கள் எலிஜிபிள். 2020, 21 அப்புறம் 2020 24 இதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏஜ் எல்லாமே சேம் அதே தான். செலக்ஷன் மெத்தடாலஜியும் சேம் அதே தான். ஸ்டைஃபன் மட்டும் சேஞ்ச் ஆகும். 8000 பர் மந்த் ஸ்டைஃபன். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் nats.education போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்எல் போர்ட்டல் ஆல்சோ நீங்கள் என்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதில் ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், டர்னர், மிஷினிஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மோட்டர் மெக்கானிக் R&D AC டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 430 வேகன்சி இருக்குது. அதே 18 to 27 ஏஜ் தான். அதே ரிலாக்ஸேஷன் தான். இதில் கண்டிப்பாக நீங்கள் 10th வித் ஐடிஐ பாஸ் பண்ணிருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைமில். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பார்ட் டைம், கரஸ்பாண்டன்ட் பண்ணவங்க எலிஜிபிள் கிடையாது. 10வது முடிச்சுட்டு ஐடிஐயை ரெகுலராக ஃபுல் டைம் பண்ணவங்க
என்சிவிடி இல்ல எஸ்சிவிடியால ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்ல பண்ணவங்க மட்டும் தான் இதுக்கு நீங்க எலிஜிபிள். மத்தபடி எல்லாம் சேம் ஒர்க் தான். ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 7,700லேருந்து 8,050 வரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் தருவாங்க. ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பிஹெச்எல்லுக்கான ஒரு ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப், அப்புறம் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்க அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர்ல கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டருக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில டேட் குடுத்துருப்பாங்க 26 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்லயுமே இருக்கும். இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அக்செப்டன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட என்ரோல்மென்ட் டைப் என்ன, ரிலிஜியன், கம்யூனிட்டி கேட்டகரி, எந்த இயர்ல பாஸ்ட் அவுட் இதெல்லாம் நீங்க போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போதே என்ரோல்மென்ட்க்கான டைப் வந்து ஆல்ரெடியே நீங்க நாட்ஸ்ல அப்ளை பண்றீங்க இல்லையா? அத எடுத்து நீங்க குடுத்தாலே இங்க கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கிராஜுவேட் டிப்ளோமானா டிப்ளோமா குடுத்துட்டு, உங்களோட போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, என்ன ஸ்பெக்கு, அப்புறம் நீங்க என்ன என்ரோல்மென்ட் டைப் பண்ண போறீங்க, டெக்னீஷியனா அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிராஜுவேட் அப்படின்னா, கிராஜுவேட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, எங்க போர்ட்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க நாட்ஸ்ல பண்றீங்க இல்லையா? அத கூட இங்க தரணும். ஐடிஐன்னா, ஐடிஐ நீங்க பண்ணும்போது அதோட அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் நம்பர், என்ன ஸ்பெக்ல நீங்க பண்ண போறீங்க, என்ரோல்மென்ட் டைப் பண்ண இதெல்லாம் நீங்க போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தா நீங்க எலிஜிபிள். ஃபர்தரா இத பத்தின டவுட்ஸ், கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஜாப் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.